ஆசா வாழ்ந்த குணசேகரனை நம்ம கொற்றவை மேடம் இப்படி மானங்கெட்டத்தனமா நடு ரோட்டு ஃபுல்லா வந்துட்டு குணசேகரனை அடிச்சு இழுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரனும் எதிர்பார்க்கல, நம்மளும் எதிர்பார்க்கல. அட ஆமாங்க, இப்போ குணசேகரன் இருக்கிற இடம் வந்து கொற்றவை மேம்க்கு தெரிய வருது. தெரிய வந்ததுமே ஜஸ்ட்டு கைது மட்டும் பண்ணாமல் குணசேகரனை எவ்வளோ சித்திரவதைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குணசேகரன் இப்போ பாண்டிச்சேரிக்கு வந்துட்டாப்புல. அங்கே இருக்கும்போதே பாண்டிச்சேரிலாம் சென்னைக்கு வந்தாப்புல. பாண்டிச்சேரியில் இருக்கும்போதே இவன் நம்மளெல்லாம் யாராலையும் பிடிக்க முடியாதரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் குணசேகரன். ஆனால் வந்து இப்போ சென்னைக்கு வந்ததுமே கொற்றவை மேடம் ரொம்பவே வந்து தீவிரமாக இந்த களத்தில் இறங்கிட்டாங்க. இந்த கேஸ் அவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து குணசேகரனை பற்றி முழுசாக வந்து கொற்றவை மேம்க்கு நல்லாவே தெரியும், எவ்வளோ பெரிய ஃப்ராடு பித்தலாட்டக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்போ நம்ம கொற்றவை மேடம் செமையாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, சென்னை முழுக்க எல்லார்கிட்டையுமே வந்துட்டு குணசேகரனோட ஃபோட்டோவை அமுச்சு, இவன் தீவிரவாதிகளை விட ரொம்பவே வந்து கொடூரமானவன், இவன் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அதில் வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க, என்ன மேடம் தீவிரவாதிகளை விட கொடூரமானவனா குணசேகரன் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் இவன் ஏன்னா வந்து இவன் சுயநலத்துக்காக பொண்டாட்டி புள்ள அம்மா எல்லாருமே வந்து கொலை பண்ணுறவன். ஆனால் அவன் அப்படி கிடையாது, காசுக்கு வாங்கிட்டு அடுத்த நாட்டை தான் கொல்லுவான். ஆனால் குணசேகரன் காசு வாங்கிட்டு அவன் காசை இல்லாமல் வந்து அவன் குடும்பத்தையே கொண்டுக்கிறவன். அப்போ அவனை என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, கரெக்டு தான் மேடம், இப்படி ஒரு கொடூரம் நான் எப்படி வந்து குடும்பத்தை அம்மா அப்பா குழந்த பொண்டாட்டிலாம் எப்படி கொல்ல தோணுது அப்படின்ற மாதிரி அவன் அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்கும்போது, அதனால தான் அவனை கைது பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உடனடியாக வந்து சரி மேடம் நானும் எல்லாருக்கிட்டையும் சொல்லி பார்க்க சொல்கிறேன் மேடம் சொல்லிட்டு ஒட்டுமொத்த சென்னைக்கும் டீட்டெயில் போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி இவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து மறுபடியும் வந்து கேமராவை ஆன் பண்ணி அப்போ தான் என்ன பேசுகிறாங்க போகிறாங்க எல்லாத்தையுமே வந்து கேட்கணுன்னு ஆசைப்பட்டாங்க இல்லையா. அதனாலே வந்து கேட்டுடுறாங்க அவங்களும். ஃபோன் போட்டு கேட்ட வேகத்துக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, கேமராவில் பார்த்த வைத்து மறுபடியும் மேம் லொக்கேஷன் சென்னையில் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே, சரி நான் உடனடியாக அங்கே போய்க்கிறேன், ஆனால் இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா போன வாட்டி யார் எப்படியோ வந்து தெரிஞ்சிடுச்சு, ஆனால் இந்த வாட்டி வந்து தெரியக்கூடாது, நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, சரிங்க மேடம் இது நமக்குள்ளே இருக்கும், நான் வந்து யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனடியாக இப்போ குணசேகரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பாட்டுக்கு இருந்துகிட்ருக்காரு. நம்ம கொற்றவை மேடம் தனியாக சிங்கிளாக போகிறாங்க. ஏன்னா இப்போ குரூப்பாக போனால் தானங்க தெரிஞ்சுட்டு தான் அந்த வக்கீல் குணசேகரன் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இது தனிப்பட்ட நபரோட போராட்டம் மாதிரி. நம்ம கொற்றவை மேடம் வேகமாக வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. போனால் குணசேகரன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு குணசேகரன் முன்னாடி நிற்கவே குணசேகரனுக்கு பெட்டன்னு ஆயிடுச்சு. அதை விட அதிகமாக கதிருக்கு விடன்னு ஆயிடுச்சு. ஏய் உனக்கு எப்படி நாங்கள் இருக்கிற இடம் தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க, பொறுக்கி நீங்களே இவ்வளோ பிளான் பண்ணும்போது போலீஸ்னா அது நேர்மையான போலீஸ்னா எனக்கு உங்களை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை கதிர், வாங்க வந்து ஜீப்பில் ஏறு அப்படின்னு சொல்லும்போது குணசேகரன் என்னாலாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொற்றவை மேடம் ஓரளவு பேசி பார்க்குறாங்க, வந்தால் மரியாதையாக கூட்டுட்டு போவான், இல்லைன்னா தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் வந்து நம்ம கதிர் சொல்கிறாங்க, இங்கே பாரு நாங்கள் 4 ஆம்பளை பிள்ளைங்க இருக்கோம், நீ ஒருத்தி மட்டும்தான் இருக்க, நாங்கள் உன்னை அடித்தோன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, வாங்கடா மோதி பார்த்துடலாம்டா, ஒரு தில்லாலங்கடி ஃப்ராடு பொறுக்கி வேலை பண்ணிகிட்ருக்கு, நீயே இந்த பேச்சு பேசுகிறியா, கதிரே சமாதி என் கையில் தான்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக டைலாக்லாம் விட்றாங்க. இவனுங்க வர்ற மாதிரி தெரியல. உடனே வந்து கொற்றவை மேடம் குணசேகரனை பலார்னு ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சாங்க பாருங்க. மற்ற பேர் பேன்னு பார்க்குறாங்க. ஏன்னா குணசேகரன் யாரும் மரியாதை இல்லாமல் பேச மாட்டாங்க, அதை மாதிரி திட்டவும் மாட்டாங்க முன்னாடி. இவங்க ஆனால் வந்து பலார்னு ஒரு அடி வைக்கவுமே என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கள் அண்ணனே நீ அடிச்சிட்டல்லடி அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்கள் அண்ணன் என்ன பெரிய அப்பாட்டாக்கரா அப்படின்ற மாதிரி கேட்க, இவ்வளோ ஆணவம் இருக்கக்கூடாது கொற்றவை அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இவ்வளோ ஆணவம் கண்டிப்பாக இருக்கலாம் உங்ககிட்ட தானே, அதனால் அது இருக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இவங்களுக்கு என்ன பண்ணுறது போதுன்னே தெரில. என்னடா இது இந்த பொண்ணு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக புரிய வரல. ஏன்னா இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வந்து வித்தியாசம் இருக்குது. அதை அவங்க எப்போ புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியலங்க. வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும்.
கூடிய சீக்கிரம் இவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இன்னும் பல பிரச்சனைகள் வந்து உருவெடுக்க இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து எப்படி சமாளிக்க போகிறாங்க, எப்படி சமாளித்து வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துடலாம். நான் இவ்வளோ பிரச்சனைகளையும் அவங்க பார்த்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஆனால் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான வேலையே இல்லாத அளவுக்கு தாங்க போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் குணசேகரன் வந்து தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போவோமே, எல்லாருக்குமே என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. எங்கள் அண்ணனை விடு எங்கள் அண்ணனை விடு அப்படின்ற மாதிரி கேட்க, என்னடா அவங்க அண்ணனை விடு விடுன்னு நான் தான் அப்போவே சொன்னேன், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க, ஒழுங்காக என் கூட வாங்க அப்படின்னு. நீ கேட்கல, இப்போ அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லவும் கொற்றவே ரொம்ப தப்பு பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. நான்லாம் தப்பு பண்ணலை, இப்போ தான் நான் வந்து சரியாக பண்ணிகிட்ருக்கேன், அதனால் நான் தப்பு எந்த தப்பும் நான் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்னடா இது இப்படி வந்து இவன் சொல்கிறானே போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து உங்கள் அண்ணனை அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி தண்டனை கொடுத்து அடுத்த இனிமே நீ தாண்டா, உன்னை போட்டு தள்ளுறது தாண்டா என்னோட நோக்கமே அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, என்னடா இது என்ன போட்டு தள்ளுறதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், உன்னை போட்டு தள்ளுறத மட்டும்தான் என்னோட விருப்பமே. இவ்வளோ நாளாக என்னென்ன பண்ணிட்டு இருந்த எல்லாத்துக்கும் ஒரு ஒரு முடிவு கட்டுறேன். கொஞ்சமாக நிச்சயமா குணசேகரன் எந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருந்தாரோ அதே அளவுக்கு தானடா நீயும் பண்ணிகிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து குணசேகரன் இது எதையுமே வந்து கேட்குற மாதிரியே இல்லை. என்னடா இது இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைக்கும் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கும் நிறைய வந்து வித்தியாசம் இருக்குங்க. ஆனால் வந்து எல்லாத்தையும் எப்படி சரி பண்ண போகிறாங்கன்னு தெரில. கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் சரி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அப்போ தான் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருந்துகிட்ருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்லங்க. அதனால் எப்படி இது எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்க, எந்த விதத்தில் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, பை, டாடா.